மீரா என்பது ஆர்வமுள்ள ஒரு சிறுமி. அவளுக்கு பூக்கள் மிகவும் பிடிக்கும். ஒவ்வொரு காலைவும் அவள் கிராமத்தில் உள்ள வீட்டுப் பின்னே தோட்டத்தை குளிர்ச்சியாக நீரூட்டுவாள். தாவரங்களை நண்பர்களைப் போல் பேசிக் கொண்டிருப்பாள். ஒரு நாள் சிறிய ஒரு மொட்டைக்கு நீர் ஊற்றிக் கொண்டிருந்தபோது அவள் மென்மையாக சொன்னாள், "வளரும் பூவாக உயர்ந்துவிடு, சின்ன பூவே." அதைக் கேட்டவுடனே அந்த பூ சிறு குரலில் பதிலளித்தது, "நன்றி, மீரா." மீராவின் கண்கள் வியப்பால் பெரிதானது. "நீ பேச முடியுமா?" என்று அவள் கேட்டாள். அந்த பூ மெதுவாக தலையசைத்தது. "அன்பான இதயங்கள் மட்டுமே எங்களைக் கேட்க முடியும். நீயும் அத்தகையவள்தான்." மிகுந்த மகிழ்ச்சியுடன் மீரா ஒரு பெரிய மாயத்தை கண்டுபிடித்தார். தோட்டம் முழுதும் பேசக்கூடியதாக இருந்தது. மரங்கள் மென்மையாக இசைத்தன, பூக்கள் சிரித்தன, தூங்கிக் கொண்டிருந்த ஒரு பூச்சி கூட கதைகள் சொன்னது. ஆனால் அந்த தோட்டத்துக்கு ஒரு சிக்கலும் இருந்தது. சூரியனிலாவின் அருகே இருந்த ஒரு பெரிய கல் வெயிலைத் தடுப்பதால் அந்த பூக்கள் சோகமாக இருந்தன. மீரா உடனே செயல்பட்டாள். தந்தையை புகழ்ந்து உதவி கேட்டாள். இருவரும் சேர்ந்து அந்த பெரிய கல்லை நகர்த்தினர். சூரியனிலாக்கள் மீண்டும் உயிர் கொண்டது மற்றும் வெயிலில் நரம்படித்தபடி ஆடின. அந்த நாளிலிருந்து தோட்டம் முந்தையதை விட இன்னும் ஒளி வீசியது. மீரா ஒவ்வொரு காலையும் வந்து அன்பே மாயத்தை திறக்கிற விசை என்பதை அறிந்து கொண்டாள். கதையின் நெறிமுறை: அன்பும் பரிவும் மறைந்த மாயங்களை உயிர்ப்பிக்கிறது.